ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன திருத்தி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ பட்டை அவரைக்காய் சீசன் இல்லையா, தை மாசி மாதம். அதனால் பட்டை அவரைக்காய் சீப்பாக கிடச்சிதுன்னு அதை வாங்கி பொடியாக அருவாமனையில் திருத்தி வச்சுருக்கேன். இந்த பட்டை அவரைக்காய் 1/4 கிலோ இருக்கும். இதுக்கு நம்ம இந்த பட்டை அவரைக்காய் வச்சு பருப்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, ரேஷன் துவரம்பருப்பு, அன்பாலிஷ்டு துவரம்பருப்பு. இதில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். கடையில் வாங்குகிற பருப்பை விட ரேஷன் பருப்பை பயன்படுத்துங்கோ, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அன்பாலிஷ்டில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். இது ஒரு 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு திட்டமாக ஒரு 8லேருந்து 10 வரமிளகா, கல் உப்பு. முதல்ல நம்ம இந்த துவரம்பருப்பு, வரமிளகா, கல் உப்பு எல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாருங்க, நம்ம ஊற வச்சுருந்த பருப்போட மிளகாய் வத்தல் உப்பு போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கடாயில் கொஞ்சமாக ஜலம் சேர்க்குறேன். நம்ம திருத்தி வச்சுருக்கிற அவரைக்காவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது பாருங்க, மேலாக 2 கல் உப்பு. ஏற்கனவே பருப்பூசலிக்கு சேர்த்து போட்டு தான் உப்பு அரைச்சிருக்கோம். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக கல் உப்பு. இதை பாருங்க, நம்ம போட்டிருந்த அவரைக்காய் தண்ணியெல்லாம் இழுத்துனுட்டு நல்லா வெந்தெடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த அவரைக்காவை எடுத்துடலாம். இதை பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துருக்கேன், வெடிச்சுடுத்து. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு செவந்தெடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்த்துடலாம். வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக பண்ணுறதுனால டைரெக்டாக கொஞ்சம் எண்ணெயை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கூட ஊற்றிட்டு இதோட போட்டுடலாம். கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே பிரட்டி விட்டோம்னா நம்ம பொலப்பலன்னு வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இதை பாருங்க, 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வந்தோம்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு புட்டு மாதிரி ஆகிடும். இந்த பாருங்க, நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு பொலப்பலன்னு புட்டு மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அவரைக்காவை இதோட சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு 2 பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்க்குறேன். வாசனைக்கு பெருங்காயத்தூள். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நாம் கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய டேஸ்டியான அவரைக்காய் பருப்பூசலி ரெடியாக எடுத்து இதை சுடுற சாத்தில் நெய்யை விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு மிளகு ஜீரக ரசம் வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இல்லை மோர் குழம்பு பண்ணிட்டு அதை கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். தயிர்ஞ்சாத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.